அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற மாதிரி 6 வகையான பூரண கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் ரேஷன் பச்சரிசி முதற்கொண்டு கருப்பு கவுனி அரிசி, சிறுதானிய அரிசி, ராகி மாவு இது எல்லாத்துலயுமே எப்படி பூரண கொழுக்கட்டை செய்யறதுன்றத மாவு அரைச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டில் இனிமே ஈஸியா கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை, சிவப்பரிசி கொழுக்கட்டை மாவு அரைச்சு வீட்டிலேயே நீங்க ஈஸியா செய்யலாம். கொழுக்கட்டை ரெசிபிலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட். அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு எப்படி கொழுக்கட்டை மாவு அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ அளவு சிவப்பரிசி, 1/2 கிலோ அளவு சாம அரிசி எல்லாமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். என்கிட்ட கருப்பு கவுனி அரிசி கம்மியாக இருந்ததுனால அதனால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பச்சரிசி சேர்க்காம கருப்பு கவுனி அரிசியில் மட்டுமே நீங்கள் செய்யலாம். அதுவுமே கொழுக்கட்டை நல்லா தான் வரும். நான் கம்மியாக இருக்கிறதுனால பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதே எல்லாத்துலேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக அலசிக்கிட்டேன். அலசிட்டு அதில் தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் தாராளமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூடவே நான் ரேஷன்லேருந்து வாங்கின பச்சரிசி 1/2 கிலோ அளவு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், ரேஷன்ல இருந்து வாங்கின பச்சரிசி கலர் எப்படி இருக்கு பாருங்க. இதுல கல் இருந்தா கல்லை மட்டும் நீக்கிடுங்க. கல்லை மட்டும் நீக்கிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதையும் ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. இதையும் நான் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ எல்லா அரிசியுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த பச்சரிசியும் நல்லா ஊறி வந்துடுச்சு. எல்லா அரிசியுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியுமே தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துறதுக்கு பிறகு ஒரு காட்டன் துணியில் நம்ம இதை நல்லா பரப்பி நிழல்லையே காய வச்சுக்க போகிறோம். இதை நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது எல்லா அரிசியுமே நம்ம பரவலாக பரப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளவே காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்து நீங்கள் காய வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபேன் கடையில் நீங்கள் காய வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் இது நல்லா காயட்டும். இப்போ நான் காய வச்சு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் எல்லாத்துலேயுமே லைட்டான ஈரப்பதம் இருக்கும். நான் லைட்டான ஈரப்பதம் இருந்தாலும் எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி நான் சேர்த்து ஊற வச்சிருக்கிறதுனால வீட்டிலையே எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதிகமான அரிசி ஊற வச்சிங்கன்னா மிஷினில் போய் அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை சலிக்காமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு முறை நல்லா சலிச்சுக்கோங்க. சளிச்ச மாவை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கரெக்டாக வரும். அதனால் எல்லா மாவுமே நீங்கள் இந்த மாதிரி சளிச்சுக்கணும். சளிச்ச மாவை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடு வர அளவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசியெல்லாம் நல்லா சூடு வரணும். அது வர நல்லா வறுத்துக்கங்க. அரிசியெல்லாம் நல்லா சூடு வர அளவை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடு ஏறினதும் இதை திரும்ப பேப்பரில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம கைகளாலேயே அந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பச்சரிசி அரைச்சிட்டு இப்போ சிறுதானிய அரிசியும் அதே மாதிரி தான் நம்ம அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை சல்லடையில் சலிச்சுக்கோங்க. எதுவுமே நீங்கள் சல்லடையில் சலிக்காமல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மிஷினில் இருந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சதுக்கு பிறகு தான் யூஸ் பண்ணணும். சல்லடையில் சலிச்சிட்டு அதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு காய வச்சு அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இதில் நம்ம பச்சரிசியும் சிறுதானிய அரிசியும் நமக்கு வீட்டில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சிவப்பரிசி கருப்பு கவுனி அரிசியெல்லாம் வீட்டில் அரைக்கும் போது நமக்கு கம்மியான அரிசி மாவு தான் கிடைக்கும். சலிச்சு நாம் திரும்ப யூஸ் பண்ணும்போது அது மிக்சியில் அரைக்க வராது. அதனால் கருப்பு கவுனி அரிசி சிவப்பரிசி மட்டும் நீங்கள் மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியுமே நான் அரைச்சி சலிச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து அதை ஆறினதுக்கப்புறமா ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பச்சரிசி மாவோட கொள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொள்ளு நமக்கு நார்மலாகவே கொழுப்பை கரைக்கக்கூடியது. இந்த கொள்ளில் நம்ம பூரணம் செய்யும்போது கொள்ளில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கொள்ளு எடுத்துக்கங்க. 1/2 கப் அளவு கொள்ளு எடுத்து இதில் இருக்கிற கற்கள்லாம் சின்ன சின்ன கற்கள் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா இதை 2லேருந்து 3 முறை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கணும். இதில் இருக்கிற தூசி மணல்லாம் இருக்கும். இப்போ மேலோட்டமாக அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2-3 முறை நல்லா அலசினா சரியாயிடும். நான் 3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியை சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கங்க. வடிகட்டி எடுத்த கொள்ளை ஒரு கடாயில் சேர்த்துக்கங்க. கடாயில் சேர்த்து தண்ணியே இல்லாமல் சுத்தமாக ட்ரை ஆகிற அளவு, தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக ட்ரை ஆகி கொள்ளு வெடித்து வரும். அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. நல்லா இதை வறுத்துக்கங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கும்போது கொள்ளு லைட்டாக வெடித்து வரும். இப்போ கலர்லாம் மாறி நல்லா வெடித்து வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு, அதாவது கொள்ளு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொள்ளு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. தண்ணிலாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு கொள்ளுக்கு நான் 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய மண்டை வெல்லம் தான். நான் தேங்காய் துருவுறதுல துருவி சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தாலே நமக்கு இது நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அதில் இருக்கிற மண் தூசிலாம் போகிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கங்க. வடிகட்டி இப்போ இதை தனியாக இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்த தேங்காய் 1/2 கப் அளவு எடுத்து வறுத்துக்க போகிறோம். தென் நல்லா அந்த வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு பூரணத்தையும் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து வறுத்து சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் தேங்காயை மட்டும் துருவி வறுத்துக்கங்க. அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கொள்ளையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதில் நம்ம வெல்லத்தை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பவுடரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அந்த பாகையும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா கெட்டியாகி வரட்டும். ஒருவேளை நீங்கள் அதிகமான தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காவை துருவி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மேல் மாவுக்கு நான் பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1/2 கப் அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லா மாவுக்குமே இதே கணக்கு தான். 1 கப் அளவு அரிசிக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதிலே 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரிசியை போட்டு நம்ம கிளறிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு சேர்த்து நம்ம கிளறும்போது தண்ணி அரிசியெலாம் நல்லா சேர்ந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி அரிசி மாவுலாம் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை கைகளாலேயே எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இது நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். மாவு உங்களுக்கு கிளறி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அதுதான் கொழுக்கட்டைக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவு மாவு பிசைஞ்சு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவு கொழுக்கட்டை மாவும் சாஃப்டாக இருக்கும். நான் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவு நல்லா உருண்டு திரண்டு வர மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடி போட்டு முடி வச்சிடுங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் பூவரசன் இலை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பக்கத்தில் கிடைச்சது, அதனால நான் இந்த இலையை யூஸ் பண்ணிக்கிறேன். இலையில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தடவிக்கங்க. தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டை எடுத்து அந்த இலையில வச்சு நல்லா தட்டிக்கலாம். கார்னர்லாம் நல்லா மெலிசாக வர மாதிரி இதை தட்டிக்கணும். நமக்கு கார்னர்லாம் நல்லா திக்காக இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வாழை இலையினுமே எண்ணெய் தடவி கார்னர்லாம் நல்லா மெலிசாக வர மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதில் பூரணம் வச்சு இந்த இலையோடு சேர்ந்து மடித்தா நமக்கு ஈஸியாக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது இருக்கிறதுல இந்த இலையில் இல்லை வாழை இலையில் செய்கிறதுலாம் ஈஸியான மெத்தட். அதனால் நான் இந்த இலையில் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம இந்த மெத்தட் கொழுக்கட்டையை டைரெக்டாக இட்லி தட்டில் வைக்கும்போது நமக்கு விரிசல் விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த இட்லி தட்டு குழிக்குள்ளே டைரெக்டாக வைக்க வேண்டாம். இட்லி தட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த நீளமாக தட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை நம்ம வச்சுக்கலாம். வச்சு இது தனித்தனியாக அதிகமான கொழுக்கட்டைகளை வச்சிடாதீங்க. தனித்தனியாக கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை 10 நிமிஷம் வேக விடுங்க போதும், அதிக நேரம் வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா உடனே நம்ம கொழுக்கட்டையை எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் கேப் விடணும். இப்போ லைட்டாக ஆறிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கும். உடனே எடுத்தால் நமக்கு கொழுக்கட்டை வேகாத மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு எடுங்க. அடுத்து நம்ம சாமை அரிசியில் தேங்காய் பாசிப்பருப்பு பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவு சேர்த்து இது நல்லா வாசம் வர அளவு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வர நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கங்க. நல்லா குழைய வேக விட வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க பாருங்கள். இந்த பக்குவம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு கொள்ளு பச்சை பயிரெலாம் நல்லா வறுத்து செய்யும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறமா வேக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/2 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு தேங்காய் கரெக்டாக இருக்கும். தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா வாசம் வர அளவு தேங்காவை நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இதில் நான் பவுடர் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் இலகிட வேண்டாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக ஒரு கப்பில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவு செய்கிறதுக்கு 1 கப் அளவு சாமை அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கடாயில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவு எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்லேயே நம்ம தண்ணியையும் அளந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரணும்.
நல்லா தண்ணியெலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த சாம அரிசி மாவை சேர்த்து கிளறிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் திணை, குதிரைவாலி அரிசி, வரகரிசி எது வேணாலும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சிறுதானியத்தில் சாம அரிசி எடுத்திருக்கேன். சிம்லையே வச்சுட்டு மாவு தண்ணியெலாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு எந்த மாவில் நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவுகள் மாறும். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறேன். இதே உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி செய்யும்போது என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் இதுக்குமே. நான் இதுக்கு வேறு கொழுக்கட்டை வச்சு யூஸ் பண்ணுறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பாலித்தீன் கவர் எடுத்து அதில் 2த்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் பாலித்தீன் கவர். நான் இந்த சோமாஸ் கொழுக்கட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் எண்ணெய் தடவிக்கங்க. தேங்காய் எண்ணெய் தடவும் போது உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் தடவிக்கங்க, இல்லை நெய் தடவிக்கங்க. அடுத்து ஃப்ளாட்டான சின்ன கிண்ணத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுடுங்க. இப்போ நான் பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவின பாலித்தீன் கவரில் மாவை சின்னதாக உருட்டி வச்சுக்கிறேன். இதை இன்னொரு பாலித்தீன் கவரோடு சேர்த்து மூடி நம்ம ஃப்ளாட்டான கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அந்த கிண்ணத்தில் இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பூரி மாவு ஷேப்புக்கு நமக்கு இந்த மேல் மாவு கிடச்சிடும். இதை கொழுக்கட்டை அச்சில் சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை அச்சில் சேர்த்து 2 சைடுமே ஹோல்ஸ் இருக்கும், அந்த 2 சைட்லேயுமே போடணும். கொஞ்சமாக, அதாவது அதிகமாக வச்சிடாதீங்க, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு 2 சைட்லேயுமே வச்சுடுங்க. பூரணும் அதிகம் வைக்கக்கூடாது. 2 சைட்லேயுமே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இதை பொறுமையாக க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வந்திருக்கிற மாவெல்லாம் நம்ம கையாலே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நார்மலாக எடுக்கும்போதே வந்துடும். அடுத்து ஃப்ளாட்டான தட்டில் எண்ணெய் தடவி கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எந்த தட்டாக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொழுக்கட்டையை வேக வைக்கும்போது எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு வேக வைங்க. நமக்கு இது பெருசாக இருக்கிறதுனால கொழுக்கட்டை டைரெக்டாக வைக்காதீங்க, விரிசல் வெட்டுரும். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு 5 நிமிஷம் நம்ம இதை ஆற விட்டு எடுத்தால் நமக்கு சுவையான சாமை அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கருப்பு கவுனி அரிசி எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எள்ளு பூரணம் செய்யறதுக்கு 1/2 கப் அளவு எள்ளு எடுத்துக்கங்க. எள்ளு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. எள்ளில் நமக்கு தூசிலாம் இருக்கும், அதனால் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணாதான் நமக்கு அந்த தூசிலாம் போகும். நான் 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக எள்ளை வடிகட்டி எடுத்துக்கலாம். எள்ளை மட்டும் எடுத்துட்டு ஒரு கடாயில் எள்ளு மட்டும் சேர்த்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், கடுகு மாதிரி நல்லா வெடிச்சு வரும், அது வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெடிச்சு வருது பாருங்கள். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இது இருக்கட்டும். அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நான் 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேங்காய் நல்லா வாசமாக இருக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டையும் உள்ளே பூரணும், நல்லா வாசமாக இருக்கும். வறுத்து வச்சுருந்த தேங்காயையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எள்ளு பூரணத்துக்கு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு எள்ளுடைய கசப்பு தன்மை தெரியாது. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து இதை பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி பொடி பண்ணி சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 கப் அளவு கவுனி அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கவுனி அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்து கூட மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போதைக்கு 1/2 கப் அளவு சேர்த்துக்கங்க. கூடவே நெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க.
கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கிளறிக்கலாம். மாவும் தண்ணியும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறிக்கணும். மாவு அந்த கொதிக்கிற தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ தான் நமக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு தண்ணியெலாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா சுடு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. பிசைஞ்சு இது நல்லா உருண்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு திரண்டு வரணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, மேல் மாவு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து நான் இந்த ஸ்டார் மோல்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு 2 சைட்லேயுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மேல் மாவு எடுத்து 2 சைட்லேயுமே வச்சுக்கலாம். கொஞ்சமாக அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு பூரணம் 2 சைட்லேயுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பொறுமையாக க்ளோஸ் பண்ணி மீதமாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்காங்க தனியாக. இதே மாதிரியே உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்காங்க. நான் இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு இது சின்ன சைஸாக கரெக்டாக அந்த குழிக்குள்ளே போகிறதுனால தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிக்காங்க. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டிலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா 5 நிமிஷம் சூடாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா எடுக்கும்போது தான் நமக்கு கொழுக்கட்டை கரெக்டாக வந்திருக்கும். கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிவப்பரிசி நட்ஸை வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இதில் எல்லா நட்ஸுமே சேர்த்துருக்கேன். சிவப்பரிசி எல்லா மாவும் போல் நம்ம சுடு தண்ணி, உப்பு, நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா நான் பூரணம் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கங்க. நான் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 10 பாதாம், 10 முந்திரி பருப்பு. அக்ரூட்டு நல்லா உடைச்சி ஒரு 10லேருந்து 12 சேர்த்துக்கங்க. 10 பிஸ்தா சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 10 திராட்சை, உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரை நமக்கு அடுப்பில் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. எல்லா பூரணத்தையுமே நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கூட்டி கொடுக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கங்க. நல்லா ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இதை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையுமே நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிற அந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே நாட்டு சர்க்கரை 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நமக்கு நான் இதில் 3/4 நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருப்பேன். வெல்லம் பாகு கரைச்சி செய்கிறத விட இது நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நமக்கு பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் வச்சு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நட்ஸ் பூரணத்தில் சிவப்பரிசி மாவில் எப்படி பூரண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு சின்ன உருண்டையை உருட்டிக்கங்க. உருட்டிட்டு கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கங்க. தேங்காய் எண்ணெய், நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கங்க. இல்லை பூரணம் வச்சு எப்போதும் போல் கொழுக்கட்டை பிடிச்சி எடுக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். பூரணத்தெல்லாம் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி இதை நல்லா ரவுண்டாக பவுல் ஷேப்பில் பிடிச்சிட்டு மேலே ஒரு சின்ன கொம்பு மாதிரி இது பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்லாம் நம்ம தண்ணி வச்சே நார்மலாக நம்ம அதை மூடிக்கலாம். தண்ணி வச்சு நம்ம தொட்டு தடவும் போதே மூடிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்த இட்லி தட்டில் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இதை சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டா நமக்கு சிவப்பரிசி நட்ஸு பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கம்பில் பச்சை பயிறு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கம்பு மாவு நம்ம அரைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு கடாயில் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கம்பு 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதில் சில புல், இது கம்பில் இருக்கிற புல் முளைச்ச மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க.
எடுத்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம பூரணத்துக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து பச்சை பயிறு நல்லா கலர் மாறுற அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ கலரு பச்சை நிறத்தில் இருந்து லைட்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள். இந்த அளவு நல்லா வறுத்துக்கணும். கருக விட்டுறாதீங்க. எந்த பூரணத்துக்குமே கருக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. கொள்ளு பச்சை பயிரெலாம் இதெல்லாம் வறுத்து நம்ம பூரணம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்காங்க. குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இதை மிக்சியில் ஓட்டுவோம், அதனால 5 விசில் போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கம்பை மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கம்பு மாவை நம்ம சலிச்சா இந்த மாதிரி கம்பு மாவு ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டிலையே கம்பு மாவு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவு கம்பு மாவுக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கம்பு மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணி மாவெல்லாம் சேர்த்து நல்லா உருண்டு திரண்டு வரணும். அந்தளவு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதிலே உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் பிசைஞ்சுக்கலாம். நான் பச்சை பயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஆற வச்சதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி, தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. எந்த பூரணத்திலையுமே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து 1/2 கப் அளவு துருவி வச்சுருந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய், நல்லா வாசமாக இருக்கும். பொடி பண்ணியே ஏலக்காவை சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா வெல்லத்தோட பொடி பண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை ரொம்ப இலகி வந்துட வேண்டாம், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சூப்பரான சுவையான பச்சை பயிறு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பு மாவு இது கொஞ்சம் எனக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிட்டேன். மாவு சேர்த்து நான் இதை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். கையில் இதை எனக்கு ஒட்டிக்கிட்டே இருந்தது, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி மாவு இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சமாக கம்பு மாவே சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கங்க சாஃப்டாக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாவை கொஞ்சமாக நீங்கள் தூவி பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரெண்டுமே. அதனால் நீங்கள் தண்ணி அதிகமானாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதனால் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். வாழை இலையில் ஒரு உருண்டையை பிடிச்சி எடுத்து நல்லா இதை தனியாக தட்டிக்கிட்டேன். நல்லா மெலிசாக தட்டினதுக்கப்புறமா இடையில பூரணம் வச்சுடுங்க. நம்ம இலையில செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி மோல்டில் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இதில் நான் நிறைய வகையான கொழுக்கட்டை செய்கிறதுனால நான் ஒவ்வொரு மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இலையில சேர்த்து நம்ம மடிக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக மடிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ இலையில சேர்க்கறதுனால டைரெக்டாக நம்ம இட்லி தட்டில் சேர்க்காம தட்டை வச்சு அதில் சேர்த்துக்கங்க. நான் இதை டைரெக்டாக இட்லி தட்டில் வச்சுருந்தேன், அதனால் இப்போ இந்த மாதிரி வெடித்து வந்திருக்கு பாருங்கள், லைட்டாக கிராக் விட்டு வந்திருக்கு பாருங்கள்.
இது டைரெக்டாக நான் இட்லி தட்டிலேயே வச்சதுனால தான் இந்த மாதிரி. அதனால் பிளேட் வச்சு எண்ணெய் தடவி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. அடுத்து ராகியில் வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு மண்டை வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அது நல்லா கரையட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நான் நல்லா வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த டைமிங்கில் வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் தேங்காயையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாகில் கொஞ்சமாக சர்க்கரையை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா பாகு நமக்கு ரொம்ப இந்த மாதிரி தளர்வாக இருந்ததுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா அரிசி மாவு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம கிளறும் போது நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். இது நமக்கு ரொம்ப கெட்டியாகணும்னு இல்லை, கொஞ்சம் தளர்வாக இருக்கும்போதே அடுப்பை அணைச்சிட்டு இதை வேறு கப்பில் மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆற நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாகி வந்துடும். நான் கடையில் வாங்கி வச்சுருந்த ராகி மாவை தான் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1.5 கப் அளவு சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் இந்த மோல்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து நம்ம உள்ளே சேர்த்து தட்டிக்கலாம். தட்டி அது உள்ள பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ராகி மாவையே எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்ம எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அடுத்து நான் இந்த கொழுக்கட்டை மோல்டு அச்சையுமே யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை எடுத்து இதில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி அளவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொரு சைடுமே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தட்டையை எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு பூரணம் ஃபில் பண்ணிக்கலாம். பூரணத்தை நடுவில் வச்சுட்டு நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டால் நமக்கு ஈஸியான இந்த பூரண கொழுக்கட்டை ராகி பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி மோல்டெல்லாம் வீட்டில் வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இட்லி குக்கரில் 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டு 5 நிமிஷம் இதை ஆற விட்டதுக்கப்புறமா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுனால இடையில நான் கரெக்டான அளவு டைம் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த சிறுதானிய கொழுக்கட்டை, சிவப்பரிசி கொழுக்கட்டை, கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டையெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் பச்சரிசி முதற்கொண்டு எல்லாமே நான் உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.